பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன வார்த்தை பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நம்ம வார்த்தைக்குள்ளே போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம படிக்கலாம். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. ஓகேயா? ஸோ என்னன்னா, அந்த வார்த்தை ஆதி in the beginning வேர்டு இருந்தது. அந்த வேர்டு எங்கே இருந்தது? ஆண்டவரோடு இருந்தது. அந்த வேர்டே இப்போ ஆண்டவராய் இருக்கிறது. ஸோ அந்த வேர்ட் வாஸ் காட். நம்ம என்ன பண்ணுறோன்னா, தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பேர், எல்லாரை பற்றியும் இல்லை, கொஞ்சம் பேர் என்னென்னா தினந்தோறும் ஏஞ்ச உடனே நம்மளுடைய பிஸ்னஸ் லேட் ஆகுது, நம்மளுடைய ஸ்கூலு லேட் ஆகுது, காலேஜ் லேட் ஆகுது, இல்லை நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டு நம்ம ஒரு 5 minutes 10 minutes 15 minutes ஜாப் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பிடுவோம். என்ன பண்ணுறதில்ல? வார்த்தையை படிக்கிறதில்ல. ஸோ என்ன ஆகுது? 50% மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வார்த்தையாக இருக்கிறேன். ஐ ஆம் த வேர்ட். த வேர்ட் வாஸ் வித் காட் அப்படின்னு கிளியராக போட்டுருக்கிறது. ஸோ வேர்ட் வாஸ் வித் காட்னா ஆண்டவர் வார்த்தை இல்லையா? இது ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும் போது இது ஆண்டவர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது, அவர் நம்மள்கிட்ட பேசுகிறார். ஸோ ஒன்னொரு வார்த்தையும் நம்ம வந்து படிக்கும் போது ஆண்டவரே சொல்கிறாரு, ஐ ஆம் த வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்காமல் போயிடுறோம். ஸோ தினந்தோறும் நம்ம எத்தனை நிமிஷம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோமோ, பட் பைபிள் கூட கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் இது 50 அது 50 100% ஆகும். ஓகே? ஸோ 1 hour ப்ரேயர் பண்ணாலும் 1 hour பைபிள் படிக்கணும். சரி, எங்களுக்கு இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லை, எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரி மூலமாக நீங்கள் வந்து ஸ்லோவாக ஆரம்பிங்க. ஒரு 15 minutes 10 minutes 20 minutes அப்படியே போயிட்டே இருந்தால் அதனுடைய டேஸ்ட்டு வந்து உங்களை வந்து இன்னும் அதிக நேரம் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லுவோம். ஓகேயா? அந்த டைம் நீங்கள் வந்து குறைய மாட்டீங்க. கண்டிப்பாக டைம் இன்க்ரீஸ் ஆகும், பைபிள் படிக்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணோம், நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் வார்த்தை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம், அது வெறும் இன்கமிங்காக இருக்குது. ஓகே? இன்கமிங் வர மாட்டேங்குது, அவுட் கோயிங் மட்டும் தான் இருக்குது. இன்கமிங் எப்போ வரும்? ஆண்டவர் வார்த்தை படித்தா தான் வரும். இல்லை நேற்று பார்த்த வீடியோஸில் 2 minutes ஆண்டவருடைய வார்த்தை கேளு அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. பட் என்னன்னா, வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு 2 minutes, ஆண்டவருக்கு 3 minutes 5 minutes கொடுக்குறோம் ப்ரேயர் ஆனதுக்கு பிறகு. எப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம படித்தா, ஆண்டவரோட வார்த்தை நம்ம கேட்டால் தானே நம்மளுக்கு ஆண்டவர் பேசுவார். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு தினந்தோறும் ஜெபம் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக வார்த்தையை படிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம வந்து தினந்தோறும் நடந்து கொள்ளணும். ஓகே? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலயமா நம்மள்கிட்ட பேசினாரு. நாளைக்கு என்ன வார்த்தை பேசுகிறாரோ காத்திருந்து பார்ப்போம். Until then, God bless you.